சோலை குயிலை போல மாலை பருவம் உள்ள என்னுடைய பெயர் தான் துரோபதா 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 என்று அழைப்பார்கள். என்னுடைய பேரோ அண்ணா, என்னுடைய நாடு என்ன, நகரம் என்ன, என்னுடைய தாயார் தந்தையார் என் உடன் பிறந்தவர் யாரு தெரியுமா? நாடு என்ன, நகரம் என்ன, என்னுடைய தாயார் தந்தையார் என் உடன் பிறந்தவர் யாரு தெரியுமா? நான் சொன்னால் தெரியும். பாஞ்சால மன்னனுக்கும் கோக்கிலம்மையாருக்கு பிறந்த என்னுடைய பெயர் தான் துரோபதா என்று அழைப்பார்கள். அண்ணா, என்னுடைய தந்தையாருக்கோ புத்திரதானம் இல்லாத காரணத்தால் ஒரு யாகம் ஒன்று வைத்தினார். அந்த யாகத்திலே முதலாக யார் பிறகு தெரியுமா? அண்ணா, என்னுடைய அண்ணா பிறந்தார். அவர் யார் தெரியுமா? நான் புஸ்தக தூய்மாரி தங்கை.
என்னுடைய தந்தை பாஞ்சால மன்னன் செய்த யாகத்திலே முதலாக துஷ்டத்தூய்மை என்று சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணன் பிறந்தார். இரண்டாவதாக நான் அந்த அக்னியிலே பிறந்தனா பிறந்தவுடன் நான் பிறந்த உடனே சிகிடு என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டது பிறந்தது. என் உடனே ஒட்டி கொண்டு பிறந்தது. அண்ணா நான் வளர வில் வளர நான் வளர வில் வளர இருவருமே வளர்ந்து கொண்டே வந்தோம். நான் கன்னி பருவம் நீங்கி மங்கைப்படை வளர்ந்தேன். அப்பொழுது என்னுடைய தந்தையாக பட்டவர் பாஞ்சால மன்னன் அனைத்து அவனை 56 தேசத்திற்கும் லிகிதம் எழுதினார். எப்படி என்றால் அந்த வில்லை யார் வளைக்கின்றார்களோ அன்னவளுக்கு மகள் திரௌபதா என்று அனைத்து ராஜாதி ராஜருக்கும் லிகிதம் எழுதினார். அண்ணா அனைவரும் வந்து வளைத்து பார்த்தார்கள். அந்த வில்லை வளைக்க முடியவில்லை. அப்பொழுது வயதான கேவலம் பிராமணர் உருவத்தில் வந்து வளைத்தது யார் தெரியுமா? அவர் எப்படி வந்து வளைத்தா தெரியுமா? அண்ணா அவர் தள்ளாடி வந்து வில்லை வளைத்து தெரியுமா? அண்ணா 32 அழகி 11 நாமஜெயம் 5 அம்சம் கொண்ட அர்ஜுன மகாராஜர் தான் வில்லை வளைத்து மாலை சூடினார். அண்ணா அவர் மாலை சூடிய பிறகு அரண்மனைக்கு அழைத்து சென்றார். எப்படி என்றால் என்னுடைய மாமியாக பட்டவர் குந்தாமா தேவி பூஜையில் இருந்தார்கள். அம்மா நான் ஒரு கன்னி பெண்ணை அழைத்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய மாமியார் இடத்திலே என்னுடைய கணவராகப்பட்டவர் தெரிவித்தார். என்னுடைய மாமியாருக்கு கன்னி பெண் என்பது கனி என்று உரைத்து விட்டது. அப்போது என்னுடைய மாமியார் என்ன உரைத்தார் தெரியுமா? நீங்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் 5 ராஜாக்களுக்கே சமமாக பகிர்ந்து கொள்வீர்கள் என்று உரைத்து விட்டார். அப்பொழுது என்னுடைய மாமியார் சொல்லை தட்டாமல் பஞ்ச பாண்டவர் 5 ராஜாக்களுக்கும் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். 5ருக்கும் மனைவியாக வாழ்ந்து கொண்டு திரௌபதா என்று வைப்பார்கள். ஆகையால் பால் வைத்தான் என் மீது படும். இருக்கக்கூடிய 400 பேர் சுட்டு வீரர் கூட என் மீது படாது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த நாள்களத்தில் வெள்ளிக்கிழமை எதற்காக வந்திருக்க தெரியுமா? 18-18 என்று சொல்லக்கூடிய மகாபாரத யுத்தத்திலே என்னுடைய மன்னவர்மார்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நாள் தினத்தில் வெள்ளிக்கிழமை மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும். மாங்கல்ய பூஜை செய்வதற்காக கௌரி பூஜை என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும். அந்த மாங்கல்ய பூஜை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் வந்தால் மட்டும் போதாது, என்னுடைய கணவரை மாலை சூடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 8 பேர் தேவிமார்கள். எப்படி என்றால் உன்னுடைய பெரிய அக்கா திரௌபதா அனைவரும் அழைத்ததாக ஒரு லிகிதத்தை எழுதி அனைத்து நாட்டிற்கும் அனுப்பி அனைவரும் வரட்டும், அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும். ஆகட்டும், புறப்பட்டு போகலாம்.